ராணியக்கா, என்ன அக்கா கூப்பிட அடங்க காட்டாத உட்காந்துட்டு இருக்கு. என்னக்கா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கு போல. இல்லம்மா வசந்தா, அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையா இருக்கு. அக்கா ஏக்கா ராணியக்கா. அது யாருப்பா எனக்கே டஃப் கொடுக்குறது? வேற யாரு? இட்ஸ் மீ. வாங்கல, ஏன்னா அவ்வளோ வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அவ்வளோ உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் அக்கா எப்பவுமே சிரிச்சு மூஞ்சோடு இருக்கும், எல்லாரையும் வா வான்னு வாயார கூப்பிட்டு மனசார சாப்பாடு போட்டிருக்கேன் எங்களுக்கு. இன்னைக்கு நீ இவ்வளோ சோகமாக இருக்க, நாங்கள் வராமல் இருப்போமா? ஆமாக்கா, விழுவது தோல்வி அல்ல, விழுந்தே கிடப்பது தான் தோல்வி. நம்ம விழுந்துட்டோம்னா அடுத்த செகண்ட் யாரும் நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்து ஓடி போடணும், இல்லை நம்மளை மிதிச்சு சட்னி ஆக்கிடுவாங்க. அதுதாம்மா பெரிய பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, ஆனால் அது பண்ணுறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் முதலீடு கம்மியாக இருக்குது. அதுதான் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் சூப்பர், சொல்லுக்கா என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற? சொல்லு, நாங்கள் அவ்வளோரும் உனக்கு துணையாக எந்நேரமும் இருப்போம். சொல்லு, எங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? ஒரு டீ கடை ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அது கூட ஒரு ஜூஸ் கடையும் எல்லாத்தையும் சேர்த்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு தேவையான முதலீடு என்கிட்ட இல்லை. என்கிட்ட ஒரு 5000 ரூபா தான் இருக்குது. கடைன்னு போய் நின்னாலே வாடகைக்கே நம்ம அதை விட அதிகமாக கொடுக்கணும் போல். அப்புறம் பொருளெல்லாம் வாங்கணும், அதுக்கு தான் எங்கே போகுன்னு தெரியாத மூச்சுக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. சூப்பர்க்கா, உங்ககிட்ட 5000, நான் ஒரு 5000 போடுறேன். சூப்பர்க்கா, நான் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு போடுறேன். ஏன்னா ஒரு 8000 ரூபா நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, அதை நான் போடுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஆரம்பிப்போம். சூப்பர், அப்போ தேவையான காசை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, அப்போ தேவையான பொருளை நான் ரெடி பண்ணுறேன், பொருள் மொத்தம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம சேர்ந்தே பிஸ்னஸ் பண்ணுவோம். இங்கே அவ்வளோ இருக்கும், நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலடா. ரொம்ப நன்றிடே. ஏதாவது பண்ணி 2 பசங்களையும் படிக்க வச்சிடணும், அவங்கள நல்லபடியாக கரை சேர்த்திடணும்னு ஒரு வாரமாக என் மனசு கிடந்து தவிக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு. ஆனால் கையில் இருப்பு வெறும் 5000. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நன்றிடே, நீங்கள் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு. அக்கோ இப்பயாவது கொஞ்சம் சிரிய, இன்னும் என் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் மூஞ்சி அப்படி பார்க்க சகிக்கல, சிரியே. ஆமாம் அக்கோ, என்ன வீட்டில் என்ன சோறாக்கணும், என்ன குழம்பு வச்சா? உன் கை வனத்தில் ஒரு கட்டுக்கட்டலான்னு வந்தேன், இன்னும் கதையாக பேசிக்கிட்டு இருக்க. சோறு போடுவியா போட மாட்டியா? ஆமாம் பாரு ராணியக்கா, நம்ம வந்த உடனே சாப்பிட்டுட்டே எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு இப்படி நேரம் ஆகி இன்னும் சாப்பாடு கொண்டு வரல, தண்ணி கூட கொடுக்கல. எடுத்து சாப்பாடு என்னால் விருந்தே வைக்கிறல. நம்ம கடை மட்டும் ஓஹோன்னு போகட்டும், உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ஒரு விருந்தே வச்சிருவேன். ஏ நாயக்கா, இப்போ நீ சிரிக்கிறியா இல்லை வந்து சிக்கலாக்க பண்ணவா? போதுமாடே, நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நான் சந்தோஷமாக தான் இருக்கல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாரா இருக்கீங்களா? உள்ள வரலாமா? யாரில் அது இங்கிலீஷில் பேசுறது? நம்ம வீட்டில் வந்து இருக்கும் அவ்வளோ உள்ளதாக இருக்கும். வாங்க வாங்க. என்ன பொண்ணை இலவசமாக தள்ளி விட்டுட்டோம், கடத்துக்கு பதிலாக நம்ம நகை நட்டு எதுவும் போட தேவையில்லை, எப்படியோ அவளை தள்ளி விட்டாச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கீங்களோ? வேற என்ன, இந்த மாதிரி ஜெல்மத்துக்கெலாம் இப்படி தானே பொண்ணை கட்டி கொடுக்க முடியும். அவங்களால நகை போட்டு பெருசாக கல்யாணம் எடுத்து செய்ய முடியுமா என்ன? அதுக்கு துப்பு இல்லாததானே ஓசிலேயே தள்ளி விட்டாங்க காலத்தோட. இங்கே பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க துப்பு இல்லாதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. உங்கள் பையனுக்கு தான் எங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சது, அவர் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணார். சொல்லப்போனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம் அவங்க மேலே, கட்டாயப்படுத்தி தாலி கட்டினதுக்கு. இங்கே வாயில் வட சொல்லாதீங்க வந்து. ஓஹோ, கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களோ? கொடுங்க. உங்கள் கடத்தையும் கொடுத்து உங்கள் பொண்ணையும் ஓசில கட்டி கொடுத்து வேற என்ன அடுத்து கம்ப்ளைண்ட்டா? கொடுங்க. வேற என்ன பண்ண முடியும் உங்களால்? இது மட்டும் தானே பண்ண முடியும், இல்லை அந்த பொண்ணுக்கு நகை நட்டு ஏதாவது செய்வீங்களா? அது முடியாதுல்ல. தம்பி எங்களை மன்னிச்சிருப்பா, என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்கள் செஞ்சிடறோம். என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் எனக்கு. என்ன செய்யணுமா? ஒரு 50 சவரன் நகையும் ஒரு ஆடி காரும் வேணும், முடியுமா? இந்த 5 பைசா மூஞ்சிக்கு 50 சவரன் நகையும் ஆடி காருமா? 5 பைசா கூட கிடையாதுன்னு சொல்லி அனுப்பு. நீ சும்மா பெரிய பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. நம்ம பொண்ணு அங்கே வாழணும்ல. இங்கே பாருமா, எங்களால் 50 சவரன் நகையும் ஆடி காரெல்லாம் தர முடியாது. ஒரு 5 பவுனும் வேணும்னா மாப்பிள்ளைக்கு ஒரு ஸ்கூட்டியும் வாங்கி தரோம். அது கூட இப்போ முடியாது, ஒரு 6 மாதம் எனக்கு வேணும், டைம் வேணும், அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும். 5 பவுனா? அது எங்கள் வீட்டு வேலைக்காரிக்கு நாங்கள் இனமாக கொடுக்குறது. அதை வாங்குறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வேணாம், நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண வேண்டாம். எப்படியும் உங்கள் பொண்ணு இந்த மாதத்துல இல்லை அடுத்த மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரேடியாக வந்துடுவா. அப்போது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 5 பவுனும் ஒரு ஸ்கூட்டியும் போட்டு வேற ஏதாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவளை சீக்கிரமாக பிரித்து இங்கே கூப்பிட்டு வரதான் எங்கள் வேலையே. ஏன்ப்பா தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, இந்த காலில் கூட நான் விழுந்து கும்பிட்றேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் இவ்வளோ கஷ்டப்படுறது. சின்ன வயசுலேருந்து என் தம்பிக்கு என் பொண்ணு தான் கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் ஆசையாக வளர்ப்போமா. இவங்க ஒரே நொடியில் அவங்க பொண்ணை விட்டு என் தம்பியை மயக்கி கட்டிப்பாங்களாம்.
நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்ன? பொண்ணு சீக்கிரமாக வந்துடுவா, அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். சரி, எங்கள் ஒரே ஸ்வெட்டாக இருக்குது, ஒரு ஏசி கூட இல்லை, ஒரு ஃபேன் கூட இல்லை. அட்லீஸ்ட் என்னால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியல. நான் வெளியே போகிறேன் கீதா, நீ சீக்கிரம் வந்துடு. எப்படி தான் அந்த வீட்டிலலாம் இருக்கிறாங்களோ. சரி, எங்கள் வீட்டில் ஒரு காரோட ஷெட்டு கூட இதோட நல்லா தான் இருக்குது. இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. நான் வெளியே போகிறேன். இனி 30 நாளில் என் தம்பியும் உங்கள் பொண்ணையும் பிரித்து என் தம்பிக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன். அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். வரேன். வராத, அப்படியே போயிடு. என்னல ஏதோ என் பொண்ணு சந்தோஷமா இருப்பாங்க நினச்சா இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நீ வேறு மறுபடியும் சோகத்துக்கு போயிடாத. அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த தம்பிக்கு நம்ம பொண்ணை ரொம்ப பிடிச்சதுனால தான் கட்டிக்கினாங்க. அவ்வளோலாம் ஈஸியாக யாரும் பிரிக்க முடியாது. நீ கவலைப்படாத, நம்ம கும்புற சாமி நம்மளை கைவிட மாட்டாங்க. அக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா. நான் ஏதாவது வெஜிடபிள்ஸ் மட்டுமாவது கட் பண்ணி கொடுக்குறேனே. அச்சோ, அதெல்லாம் வேண்டாம்மா. நீ கொஞ்ச நேரம் உட்காரு போதும். இல்லை போய் படிக்கிறதா படு, இல்லை ஜூஸ் ஏதாவது வேணுமா, காஃபி டீ ஏதாவது போட்டு தரவா? எங்கள் ஸ்டெடியன் தம்பி உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. நீ வந்து வேலை செய்யறதா இருந்தால் அப்புறம் எனக்கு என்ன வேலை? அப்புறம் என்னையே வேலை விட்டு நிறுத்திடுவாங்கம்மா. போங்கம்மா, போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. இல்லை ஜூஸ் ஏதாவது போட்டு தரவா, ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது? அக்கா என்னை அம்மாலாம் கூப்பிடாதீங்க. என் பேர் பூர்ணா, அன்னபூர்ணா. பூர்ணான்னு கூப்பிடுங்க. ஐயோ, அப்படிலாம் இங்கே கூப்பிடக்கூடாதுமா. இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது உனக்கு போக போக தான் தெரியும். நீ இப்போ தானே வந்திருக்க. கொஞ்சம் ரூல்ஸ்லாம் அதிகமாக இருக்குமா, அதனால நான் அந்த மாதிரிலாம் கூப்பிட முடியாது. உங்களை அம்மா தான் நான் சொல்லி கூப்பிடணும். ரூல்ஸா? யார் இளைஞனா ரூல்ஸ் போட்டிருக்கிறது? இல்லைம்மா, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பிம்மா. அவர் மேலே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. அக்கா தான்மா ரொம்ப ரூல்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. அக்காவா? எனக்கு தெரியாதே. அவங்க அக்கா யாரு? அவங்க பேர் சீதாம்மா. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இங்கே. சரி, நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரவா? நைட் டின்னருக்கு என்னம்மா பண்ணட்டும்? அவங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேம்மா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சிடலாம். அப்புறம் தம்பிக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் கேட்டு வரீங்களா? ஓ, ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு செய்வீங்களா? எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோருக்கும் ஒரே சாப்பாடு தான். முக்கால்வாசி நேரம் எங்கள் அம்மா உப்புமாலேயே கதையை முடிச்சிருவாங்க. இங்கே அப்படிதாம்மா, ஒருத்தருக்கும் ஒரு டிஷ் செய்யணும். சரி, நீங்கள் தம்பிக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் கேட்டு வரீங்களா? எனக்கு ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அது வந்து எப்படி கேட்கறது தெரியலையே. ஷோ, வாய் எனக்கு இப்படி வளருது. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, சமையலக்கா உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்க சொன்னாங்க. சப்பாத்தியே ஓகேவா, இல்லை உங்களுக்கு தோசை இட்லி அந்த மாதிரி ஏதாவது வேணுமான்னு? அதுக்காக இவ்வளோ படபடப்பு? என்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க, ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் உங்களுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். ஃபஸ்ட்டு என்னை ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள். என்னை பார்த்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் என்ன பூச்சாண்டியா? சாரி, கொஞ்சம் போக போக நான் நல்லா பேசுவேன். சரி, உங்களுக்கும் சப்பாத்தி ஓகேவா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? உங்களை செய்ய சொல்கிறதால ஓகே, இல்லை வேறு ஏதாவது வெளியே நான் வாங்கிட்டு வரட்டா? கொஞ்சம் வெளியே தான் போகிறேன் வேலை விஷயமா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒன்று சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. எப்படி கேட்குறது? சொல்லுங்கள், அது எங்கே இருந்தாலும் அதை நான் வாங்கிட்டு வரேன். சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிக்கன் பக்கோடா நல்லாயிருக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? அதை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. சிக்கன் பக்கோடாவா? என்னங்க நீங்கள் வேறு ஏதாவது கேட்பீங்க நினச்சி பக்கோடா கேட்குறீங்க? அது ஓகே தான், வாங்கிட்டு வரதுக்கு பிரச்சனை இல்லை. பட் அது டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆயில் நல்ல ஆயிலா இல்லையான்னு தெரியல. வீட்டில் வேண்டாம், நல்லதாக செஞ்சு கொடுக்க சொல்லட்டா? இல்லை இல்லை, எனக்கு அதுதான் வேணும். அது பாயக்கா போடுவாங்க அந்த சிக்கன் பக்கோடா, சூப்பராக இருக்கும். எனக்கு அதுதான் வேணும். சரி, மகாராணி உத்தரவு போட்டிங்களே, அதை நிச்சயமாக வாங்கிட்டு வருவேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க சீக்கிரம் வந்துடுவீங்களே? சீக்கிரமாக வந்துடுவேன். சரி, பாய், போயிட்டு வரேன்.